ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தமிழ் தடம் சேனலுக்கு கொடுங்க. வணக்கம். வணக்கம். நேற்று மூத்த பத்திரிகையாளர் புதிய தலைமுறையில் நெறியாளராக ஒர்க் பண்ணக்கூடிய திரு விஜயன் அவர்கள் போலீஸ் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார் அப்படின்ற செய்தி பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. என்ன வழக்கு, எதனால் அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில தினங்களுக்கு முன்பாக இந்த ஆட்சியை கவிழ்க்க சதி நடந்ததாக ஒரு 8-9 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்களோடு தொடர்ச்சியாக இந்த வழக்கு சம்பந்தமாக சேட் பண்ணிட்டு இருந்தார் திரு விஜயன் அவர்கள் அப்படின்னு காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ அதனால தான் நாங்கள் விசாரணைக்கு அழைச்சிருக்கோம், விசாரணை வந்து போயிட்டுருக்கு, வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்டேருந்து விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இப்படி வந்து பத்திரிகையாளர் நடத்தக்கூடாது, அவர் ஃபோனை பிடுங்கிறது, கண்ட டைமில் வந்து அவர் விசாரணை அப்படின்னு அழைக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து ஏற்புடையது கிடையாது அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகை மன்றங்கள்லாம் வந்து நிறைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க, இது பத்திரிகையாளர்களை ஒடுக்க டிவிக்கே ட்ரை பண்ணுறாங்களா அல்லது சம்திங் ராங்கா, எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இந்த நியூஸை கேட்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா விஜயன் அவர்களை பொறுத்தளவில் மீடியா இண்டஸ்ட்ரியில் அவரோட தொடர்பு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், அவர் ரொம்ப டீசெண்டான ஒரு மனிதர், யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடிய ஆள் கிடையாது, எல்லாரோட குட் புக்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். யூஸ்வலாக அந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அந்த வகையில் சில பேருக்கு சிலவங்களை பிடிக்கும், சில பேருக்கு சிலவங்களை பிடிக்காது, ஹேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இவரோட அரசியல் எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஹேட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா எனக்கு எதிராக ஒரு 4 பேர் இருப்பாங்க. நம்மளும் சில நேரங்களில் வம்பெடுத்திருப்போம், ஏதாவது பண்ணியிருப்போம். விஜயன் அவர்கள் அந்த மாதிரியான கேரக்டர் கிடையாது. எல்லாரோட குட் புக்ஸ்லும் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல், எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியவர். இன்ஃபேக்ட் எனக்கு கோவிட் டைமில் எனக்கெல்லாம் பார்த்தோம்னா பர்சனலாக நிறைய ஹெல்ப்லாம் பண்ணார். கோவிட் டைமில் அதெல்லாம் அவர் செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அவரோட பிஸியான அந்த டைம்லையும் அந்த விஷயம்லாம் அவர் செஞ்சார். ஸோ அந்த வகையில் விஜயன் அவர்களை பற்றி நம்ம கேள்விப்படும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது. ரெண்டாவது, நீங்கள் சொன்னது போல் இளையராஜா அப்படின்ற தாவேக்காவோட எம்எல்ஏ அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி என்ன மிரட்டுறாங்க, விலை பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அது தொடர்பாக நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. திருநாவுக்கரசர் அப்படின்றவரும் அதில் இருக்கார், ஐடிபிஎஸ் அப்படின்ற அந்த அமைப்பை சேர்ந்தவர். ஸோ இப்போ நான் கேள்விப்படுறது என்னென்னா, அவர் ஏதோ விஜயனுக்கு ஏதோ மெசேஜ் அனுப்பியிருப்பார் போல், அதுக்கு விஜயன் அவர்களும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பார் போல் அப்படின்றது எனக்கு நான் கேள்விப்பட்டது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ அந்த பேசிஸில் கூப்பிட்டு இப்போ விசாரிக்கிறாங்க. சிக்கல் எங்கே வருதுன்னு பார்த்தோன்னா, டைரெக்டாக விஜயன் அவர்களை புதிய தலைமுறை ஆஃபீஸ்க்கே போய் சம்மன் பண்ணுறாங்க, நைட் போய் சம்மன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. 10:30 மணிலேருந்து ஏறக்குறைய 12-12:30 வரைக்கும் விசாரிக்கிறாங்க போல். அதுக்கப்புறம் ஒரு நைட்டு வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அதிகாலையில் 2 மணிக்கு அவரை சம்மன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாளும் அவரை விசாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று அந்த விஷயம் நடக்குது. ரெண்டாவது, அவரோட ஃபோனையும் பறிமுதல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லை, அதுவும் ஒரு பத்திரிகையாளர் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, நான் இன்னொன்று சொல்கிறேன், பத்திரிகையாளர்களை பொறுத்தளவில் நிறைய பேரோட கான்டாக்டில் இருப்பாங்க. இப்போ நீங்களுமே திருநாவுக்கரசோட பேசியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதில்லை, பட் மீடியாவில் இருக்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அவர் நிறைய இடத்துக்கு போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு, டிவி சேனல்ஸில் போய் பேசுகிறாரு. ஸோ நிறைய பேர் அவரோட கம்யூனிகேஷனில் இருந்திருப்பாங்க. அது போக நான் என்ன சொல்கிறேன், நல்ல சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கும். லாபி பண்ணுற ஆட்களோட அவங்க டச்சில் இருப்பாங்க, பேக்ரவுண்ட்லேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஆட்களோட டச்சில் இருப்பாங்க. இப்போ நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம்ல, இன்னார் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குன்னுலாம் வருது இல்லை, அதெல்லாம் யார் எடுக்கிறா? ஸோ இவங்க பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த விஷயங்கள்லாம் எடுப்பாங்க. ஸோ பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் சீனியர் ஆட்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் வந்தது இல்லை, 2G ஸ்பெக்ட்ரம் அந்த ஸ்கேம் நடந்தது இல்லையா, அப்போ பார்த்தோன்னா நிராராடிய அந்த டேப்ஸ் அப்புறம் அந்த டிரான்ஸ்கிரிப்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் பர்காதத்தோட பேரும் அடிபடுது. குறிப்பாக 2007, 2008, 2009 இந்த காலகட்டங்களில் பர்காதத் அவர்கள் நிராராடியோட க்ளோஸ் கம்யூனிகேஷனில் இருக்காங்க. குறிப்பாக 2009 முக்கியமான காலகட்டம். அப்போ அந்த புது கேபினெட் ஃபார்ம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாவும் பார்த்தோம்னா அப்போ நிராராடியாவோட ஆக்டிவ் கம்யூனிகேஷனில் இருக்காங்க.
அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ கேபினெட்லாம் ஃபார்ம் பண்ணும்போது பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது என்னோட வேலை. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும்னா யார்கிட்ட போனால் கிடைக்கும் அப்படின்ற ஆட்கள்கிட்ட நான் போய் நியூஸ்லாம் வாங்குறது. ஏதாவது ஒரு சின்ன ஸ்கூப் கிடைக்குமா, ஏதாவது ஒரு சின்ன தகவல் கிடைக்குமா. ஸோ அந்த வகையில் நான் நிரா ரேடியோவோடையும் கம்யூனிகேஷனில் இருந்தேன். அதே மாதிரி வேற நிறைய ஆட்களோடையும் நான் கம்யூனிகேஷனில் இருந்தேன். இது பர்கத் சொன்னாங்க. அது போக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ இதுக்கு அடியில் கார்பரேட் வார் நடந்துட்டு இருந்தது எனக்கு தெரியல. 2G ஸ்பெக்ட்ரம்ல ஒரு கார்பரேட் வாரும் அடியில் நடந்துட்டு இருந்தது எனக்கு தெரியல. நான் மேலோட்டமாக அதை பார்த்து நான் உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு அப்பாலஜி மாதிரி கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஜேர்னலிஸ்ட்டுகள் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கன்றதுலாம் என்னோட பாயிண்ட் இல்லை. ஜேர்னலிஸ்ட்டுகளை பொறுத்தளவில் சாதாரண சாமானியர்களை விட நிறைய மனிதர்களோட தொடர்பில் இருப்பாங்க, மென் ஆஃப் பவரோட தொடர்பில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா இன்ஃபர்மேஷனை நம்ம பெறணும், அதுக்கான ஆட்களோட தொடர்பில் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் திருநாவுக்கரசரோட டச்சில் இருக்கிறதாலேயே விஜயன் அவர்கள் தவறு பண்ணிட்டார் அப்படின்ற முடிவுக்கெலாம் நம்ம வர முடியாது. அஃப்கோர்ஸ் நமக்கு என்னன்னு தெரில, ஏன்னா இப்போ தான் விசாரிக்கிறாங்க, என்னமோ நடந்துட்டு இருக்கு. ஸோ விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும். ரெண்டாவது, இப்போ இதில் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. தாவேக்காவை பொறுத்தளவு ரொம்ப சீரியஸாகவும் இருக்காங்க. ஏன்னா இப்போ புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் தாவேக்கா கவர்மெண்ட்டை வீழ்த்த ஒரு முயற்சி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேச்சுகள் அடிப்படுது. ஸோ அப்படி அந்த மாதிரியான முயற்சிகள் போயிட்டு இருந்தா நேச்சுரலாக கவர்மெண்ட்டை கையில் வச்சிருக்கவங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை டஃப்பாக தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் மேபி கவர்மெண்ட் இதை ரொம்ப காஷியஸாக பார்க்குறாங்களோ, மேபி ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்களோ. ஓகே, சின்ன தவறு நடந்தாலும் டக்குன்னு பிடிக்கணும். ஸோ எல்லாரையும் கரெக்டாக விசாரிக்கணும், எந்த ஒரு லூப் ஹோலையும் விட்டுறக்கூடாதுன்றதுல கவர்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படும். அவரோட ஃபோனை பறிக்கிறதா இருக்கலாம், அவரை தேவையில்லாமல் நிறைய நேரங்களில் வெயிட் பண்ண வைக்கிறதா இருக்கலாம், அன்டைமில் கூப்பிட்டு விசாரிக்கிறதா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஓகே, அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஸோ அந்த வகையில் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்டை கொடுத்து ப்ராப்பராக அவரை நடத்த வேண்டியது கரெக்டாக இருக்கும், சட்டத்துக்கு உட்பட்டு நடத்த வேண்டியது கரெக்டாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம் மேலும் என்ன விஷயங்கள் வெளிவருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் பேசுறதுலாம் இப்பொழுது கான்ட்ரவர்சியாக மாறுது, அல்லது கான்ட்ரவர்சியாக ஆகணும்னு தான் பேசுகிறாரா அப்படின்றது தெரியல. ரீசெண்டாக அவர் திருச்சியில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சமூக நீதி நலத்துறை அப்படின்னு வைக்க சொல்லவே கிடையாது, ஆதிதிராவிடர் நலத்துறைன்னு இருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் எங்கள் பேச்சு கேட்கலாம், அவங்க பேரை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த துறையை நாங்கள் கேட்கவே கிடையாது, நாங்கள் இந்த துறையே வேணாம், வேறு ஏதாவது ஒரு துறை எக்ஸ் ஒயின் அப்படின்னு வேறு ஏதாவது துறை கூட கொடுங்க, எங்களுக்கு இந்த துறை வேண்டாம், ஏன்னா ஒரு சமூகத்துக்கான கட்சி மாதிரி நாங்கள் பார்க்கப்படுவோம் இந்த துறை கொடுத்தீங்கன்னா அப்படின்ற கோரிக்கையும் வச்சோம். ஆனால் கேட்கல, இந்த துறை தான் கொடுத்தாங்க, ஓகே அப்படின்னு வாங்கிட்டோம் அப்படின்னு திரும்ப அவர்கள் பேசுகிறாங்க. ஸோ இப்பொழுது இந்த விஷயத்த பேசினா விஜய் அவர்களுக்கு டிவிகேவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு தெரியும், கான்ட்ரவர்சியாக மாறும்னு தெரிஞ்சும் இந்த விஷயத்தை ஏன் திரும்ப அவர்கள் இப்போ பேச வேண்டிய தேவை ஏற்படுது? விஜய் அவர்களுக்கும் டிவிகேவுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இவ்வளோ நாளாக பேசாமல் ஏன் இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான். சமூக நீதித்துறைன்னு நம்ம சொல்லும்போது அது ரொம்ப ப்ராடான ஒரு டேர்ம். சமூக நீதின்றது எல்லாருக்கும் அப்ளை ஆகும். உங்களுக்கு, எனக்கு, தமிழ்நாட்டில் கூடிய எல்லாருக்கும், ஏன் இந்தியாவில் கூடிய எல்லாருக்கும், உலகத்தில் கூடிய எல்லாருக்கும் சமூக நீதி அப்ளை ஆகும். ஆனால் இங்கே ஒரு துறை இருக்கு, குறிப்பிட்ட சில மக்கள் வரலாற்று ரீதியாக ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்கள மேம்படுத்தணுன்றதுக்காக இங்கே ஒரு துறை இருக்கு. அந்த துறைக்கு இந்த ஜென்ரலான ஒரு டேர்மை நீங்கள் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. சமூக நலத்துறை அப்படின்னு மேம்போக்கா சொல்றது கரெக்டாக இருக்காது. அவங்கள ஸ்பெசிஃபிக்காக ஆதிதிராவிடர் நலத்துறைன்னு அந்த துறைக்கு அந்த பேர் இருக்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ திருமாவளவன் அவர்கள் பேசுறது கரெக்ட் தான். ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, இவ்வளோ நாளாக பேசாமல் ஏன் இப்போ பேசுகிறாங்க? இதை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பேசியிருக்கலாமே, உங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுக்கும்போதே இதை நீங்கள் பேசியிருக்கலாமே. அது முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, இப்போ திருமாவளவன் அவர்கள் எழுப்பிய ரெண்டாவது கேள்வியும் கரெக்டான கேள்வி தான். இப்போ ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் ஆதிதிராவிடர் நலத்துறை பதவி தான் கொடுப்பீங்களா, அமைச்சர் பதவி தான் கொடுப்பீங்களா, ஏன் மற்ற பதவியெல்லாம் கொடுக்கக்கூடாதா? அதுவும் குறிப்பாக விசிகே மாதிரியான ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியை சுருக்கிடணும், இந்த ஒரு அடையாளத்துக்குள்ளேயே வச்சுக்கணும்.
இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்றாருல்ல, எங்களுக்கு வேற ஒரு துறையை தாங்கன்னு நாங்க கேட்டோம், ஆனா எங்களுக்கு இதை தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதோட லாஜிக் என்னன்னா, உங்களை அந்த இடத்துல வச்சுக்கணுன்றதான் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட விருப்பம். அது திமுகவா இருக்கலாம், விசிகேவா இருக்கலாம், விஜயா இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் அதுதான் விருப்பமா இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல உங்களை வச்சு சில அரசியல் பண்றாங்க. நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், அவங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணுவோம் பாருங்க, நாங்க விசிகேவோட நாங்க இருக்கோம். ஸோ விசிகேவுக்கு அந்த அடையாளம் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நல்லது. விசிகேவை வச்சு இவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அரசியல் பண்ணுவாங்க. நாங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமானவர்கள் காட்டிக்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாட்டுக்கு அந்த அடையாளத்தை விட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கட்சி நாங்கன்னு நீங்க போனீங்கன்னா உங்களால இவங்களுக்கு யூஸ் இருக்காதுல்ல. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு விசிகேன்ற அந்த கட்சியை அந்த சின்ன ஒரு அடையாளத்துக்குள்ளேயே சுருக்கணுன்றதா இங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளோட எண்ணம். அது அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், இன்னைக்கு தாவேக்காவோட எண்ணமாகவும் இருக்கலாம். ஸோ அதை உடைக்கணும்னு திருமாவளவன் அவர்கள் நினைக்கிறது நல்லதுதான். எங்களை அந்த வட்டத்துக்குள்ளேயே வைக்காதீங்க, வேற துறைகள் எங்களுக்கு தாங்க. விசிகேல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்னா இந்த துறையில தான் இருக்கணும்னு கிடையாது, வேற எந்த துறையிலையும் நம்ம இருக்கலாம். இப்ப ராஜ்மோகன் அவர்களை அப்பாயிண்ட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டீரியோடைப் உடையுது இல்ல, அந்த மாதிரி எங்களுக்கும் இந்த வட்டத்துக்குள்ளேயே வைக்காதீங்கன்னு திருமாவளவன் அவர்கள் கேட்கறது கரெக்ட் தான். ஆனா அதை இப்ப கேட்கிறாருன்னா ஏன் கேட்கிறார், ஏன் அப்பவே கேட்கல? இன்ஃபேக்ட் என்னால ஞாபகம் இருக்கு, தாவேக்கா பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர்கள்லாம் அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் எல்லா டிபேட்லையும் இதை கேட்குறாங்க. வன்னியரசு அவர்களுக்கு இந்த அமைச்சர் பதவி தான் நீங்க கொடுக்கணுமா, வேற துறையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படும் போது தாவேக்கா நண்பர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, அது நாங்க கொடுக்கல, அவங்க கேட்டு வாங்கினாங்கன்னாங்க. எல்லா டிபேட்லையும் இதை தான் சொன்னாங்க, அவங்க தான் கேட்டு வாங்கினாங்க, நாங்க கொடுக்கல, இது எங்களோட விருப்பம் கிடையாது, அவங்க விருப்பம், அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்தா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. இப்ப திரும்ப என்ன பேசுறாரு, நேர் ஆப்போசிட்டான விஷயத்த சொல்றாரு. நாங்க இது வேண்டாம்னு சொன்னோம், ஆனா எங்களுக்கு இது திணிக்கப்பட்டிருக்கு, இதுதான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இது வெறுமனே பொலிட்டிக்கல் சார்ஜ் மட்டும் கிடையாது, சாதிய ரீதியான அட்டாக்கும் கூட. சோ எங்களை ஒடுக்கக்கூடிய முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க, எங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கிடணும் அப்படின்ற முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. இதுல ஒரு காஸ்ட் ஆங்கிள் இருக்கு, ஈடுபடுறாங்க, நாங்களும் ஹீல்ட் ஆயிட்டோம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா இப்ப நாங்க 2 மாசம் கழிச்சு ஒரு ரெசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இது ரெசிஸ்ட் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போற போக்குல ஒரு மேடையில சொல்றாரு, அதை தாண்டி பெரிய அரசியல் அழுத்தம் போட்டு இதை நம்ம மாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல ஆக்சுவலா நீங்க திருமாவளவன் அவர்களோட பியூட்டி என்னன்னா, ஒரு ப்ராப்பர் பொலிட்டீஷியன் பிளஸ் நல்ல தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ப்ராப்பர் பொலிட்டீஷியன். ஸோ இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் அவர் கரெக்டாக பேசும்போதே எல்லாத்துலேயுமே கரெக்டான தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த இஷ்யூல கரெக்டான ஸ்டாண்ட் என்னன்னு அவருக்கு தெரியுது, இந்த இஷ்யூல கரெக்டான ஸ்டாண்ட் என்னன்னு தெரியுது. ஆனா அந்த இஷ்யூவை கையில எடுக்கிறதுக்கு நமக்கு தேவை இருந்தா மட்டும்தான் எடுக்கிறது. விசிகே கட்சிக்கு தேவை இருந்தா மட்டும்தான் அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறது. அது பொலிட்டீஷியனோட வேலை. இப்போ ஆக்டிவிஸ்டுகள்னு பார்த்தா எனக்கு தேவையான டைம்ல தான் நான் இந்த இஷ்யூ எடுப்பேன்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு விஷயம் தப்புனா உடனே அதை எதிர்த்து பேசுவாங்க. பட் திருமாவளவன் அவர்கள் ஒரு பொலிட்டீஷியனும் கூட. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிந்தாலும் அவருக்கு தேவை இருக்கும் போது அதை கையில் எடுக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்த பண்றாரு. இதை நீங்க ஆப்பர்ச்சுனிசம்னு சொல்லலாம், சந்தர்ப்பவாதம்னு சொல்லலாம், இல்ல அரசியல் அப்படின்ற மாதிரியும் நீங்க சொல்லலாம். ஸோ இப்போ என்ன தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சிக்கல் இருக்குங்க விசிகேவுக்கு, நிறைய சிக்கல் இருக்கு. ஒன்று, விசிகேவோட ஓட் பேஸ் வந்து கரைஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பேசியிருக்கோம். டிவிகே தலித் பாலிடிக்ஸை நல்லா பிளே பண்றாங்க. டிவிகேவை பொறுத்தளவில் 8 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, தலித் அமைச்சர்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அது போக விசிகே மாதிரியான ஒரு கட்சியோட அதிகாரத்தையும் பகிர்றாங்க. இதெல்லாம் திமுக அதிமுகலாம் செய்ததே கிடையாது. 26லயும் சூழல் மோசமா இருக்கும் போதும் அவங்க இறங்கி வரல. அந்த வேலையை டிவிகே பண்ணியிருக்காங்க. இப்போ நேச்சுரலாக தலித் மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். இது இல்லாமல் கூட தலித் இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க மத்தியில் விஜய் ரொம்ப பாப்புலராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது விசிகேவுக்கு இது பெரிய டேமேஜை இது ஏற்படுத்துது. ரெண்டாவது, விசிகே கட்சிக்குள்ளேயும் நிறைய சிக்கல்கள் வருது. ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏ கூட இல்லை, வன்னியரசு இப்போ மினிஸ்டர். அது பவர் டைனமிக்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணும். எம்பியா இருக்காரு, அஃப்கோர்ஸ். பட் இப்போ வன்னியரசு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பவர் இல்லைல்ல. ஸோ அப்போ அது வந்து பவர் டைனமிக்ஸை பார்ட்டிக்குள்ள ஷிஃப்ட் பண்ணும். அதிகாரம் பயங்கரம், பெரிய அதிகாரம். அமைச்சர் பதவின்றது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இப்போ பார்ட்டிக்குள்ளேயும் சில இன்ஸ்டபிலிட்டி அது டெஃபினட்டாக ஏற்படுத்தும்.
ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. பார்ட்டியை தக்க வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்புறம் ஏற்கனவே பார்த்தோம்னா ஒரு சைட்ல திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. அதை திரும்ப அவர்கள் ஒரு மாதிரி டீல் பண்ணாரு. இப்போ டெஃபினட்டா டிவிகேவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிவிகேவோட தயவுல தான் வன்னியரசு அவர்கள் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ஸோ அப்போ டிவிகேவோட இன்ஃப்ளூயன்ஸும் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி இதெல்லாம் டீல் பண்ண வேண்டிய கட்டாயமும் வன்னியரசு அவர்களுக்கு இருக்கு. அதுபோக விசிகேவோட கோர் பொலிட்டிக்ஸ் வந்து ஆன்டி பிஜேபி. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணி வந்தவங்க. இன்னைக்கு ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்ஸை பெருசா பிளே பண்ண மாட்டேங்கிறாங்க டிவிகே. ஸோ அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி போகணும். இதெல்லாம் இருக்கும்போது இப்போ பார்த்தா டிவிகே பிஎம்கேவோட க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு எக்ஸாக்டா பிஎம்கேவோட அவங்க ஏன் க்ளோஸ் ஆகுறாங்கன்னு தெரியல. பிஎம்கேவோட அவங்க க்ளோஸ் ஆகுறதுனால திரும்ப இப்படிலாம் பேசுறாரா, இல்லை திரும்ப இப்படிலாம் பேசுறதால அவங்க பிஎம்கேவை உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்களா நமக்கு தெரியல. ஆனா பிஎம்கேவோட டிவிகே நெருங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் இப்ப வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இதை டெஃபினட்டா திரும்ப ரசிக்க மாட்டார். திரும்ப அது பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கும். பேட்மிண்டன்லாம் ஆடினாங்கல்ல இப்ப நேத்துன்னு நினைக்கிறேன், நேத்து நினைக்கிறேன் நேத்தா ஒரு ஆதவர்ஜுனாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதுக்கு முன்னாடியும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் எல்லாம் மீட் பண்றாரு. ஸோ ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு பாக்குறாங்க. ஆமா, இதை டெஃபினட்டா திரும்ப அவர்கள் ரசிக்க மாட்டார். ஸோ அதனால இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும்போது கரெக்டா இது சீரியஸான இஷ்யூ. திருமாவளவன் அவர்கள் ரைஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த 2 இஷ்யூஸுமே சீரியஸான இஷ்யூ தான். இவ்வளவு நாளா பேசாம இருந்தது தவறு. ஆனா இப்ப அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறார், ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறார். இது ஏதோ சும்மா இவ்வளவு நாளா நடந்ததெல்லாம் பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசிட்டாரு, திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்குன்னு பேசிட்டாரு, நாங்க இன்னமும் நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கோம்னு பேசிட்டாரு. இதெல்லாம் வேற கேட்டகரி. சும்மா அப்படியே பேசுற மாதிரி பேசினா சில சிக்கல்கள் ஏற்படுத்தும், சில அசௌகரியங்களை ஏற்படுத்தும், அவ்வளவுதான். ஆனா இது அந்த மாதிரியான குற்றச்சாட்டு கிடையாது. இது சீரியஸான விஷயம். இங்க எங்களுக்கு ஏன் இந்த துறையை கொடுக்குறீங்க, நாங்க இங்க தான் இருக்கணுமா அப்படின்னா நீங்க காஸ்டிஸ்ட் பார்வையில எங்களை டீல் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு ப்ரொக்ரெசிவான அப்ரோச் உங்ககிட்ட இல்ல, நீங்க ஒரு சாதிய பார்வையோட நீங்க எங்களை அணுகுறீங்கன்னு அர்த்தம். இது பெரிய குற்றச்சாட்டு தாவேக்கா மேல. அதே மாதிரிதான் இங்கேயும் வருது. நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இங்க ஒரு துறை இருக்கு, அதை டைல்யூட் பண்ண பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஆனா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, நீங்க பேரை மாத்த வேணாம்னு சொல்றீங்க, அவங்க மாத்திட்டாங்க. இந்த துறை வேணாம்னு சொல்றீங்க, கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இடதுசாரிகள் போல வெளியிருந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம். மேபி உங்களுடைய எண்ணம் வந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னா வெளியிருந்து ஆதரவு கொடுத்துருக்கலாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்பொழுது. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதிகாரமும் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குல்ல. ஸோ இந்த காம்ப்ரமைஸ் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒன்று நம்ம பார்ப்போம், திமுகவோட விசிக்கு அதிகாரத்தை பகிரல. திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க, திமுகவோட சேர்ந்து சீட்ஸ்லாம் வின் பண்ணாங்க. ஆனால் அதிகாரத்தை ஷேர் பண்ணல. அதிகாரத்தை ஷேர் பண்ணாமல் இருக்கும்போதே, அதிகாரத்தை பகிராமல் இருக்கும்போதே திமுகனால விசிகேவை பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடிஞ்சது. திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் விசிகேல இருந்தது. விசிகேல கூடிய நிறைய தலைவர்கள் ரொம்ப ஓப்பனா திமுகவுக்கு சார்பா இருந்தாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தாவேக்கான்ற கட்சி விசிகேவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு அதிகாரத்தை பகிர்ந்திருக்காங்க. அப்ப திமுகவுக்கு விசிகே மேல இருந்த இன்ஃப்ளூயன்ஸை விட தாவேக்காவுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். ரெண்டாவது, விசிகேல கூடிய யங்ஸ்டர்ஸுக்குலாம் நேச்சுரலாகவே விஜய் அவர்களை பார்த்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அப்ப இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. நீங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பதவி கிடைக்குது, அது எல்லாமே சூப்பர். ஆனா உள்ளுக்குள்ள நேச்சுரலா இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்ப நான் சொன்ன சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு நிறைய அதிருப்திகள் உள்ள டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். உங்க இடத்த தக்க வச்சுக்கிறது கஷ்டமான ஒரு காரியமா மாறிட்டு இருக்கு. உங்க நேச்சுரலான பொலிட்டிக்ஸை கையில் எடுக்க முடியல. அப்புறம் உங்களோட பேஸ் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் அதிருப்தியில சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காருன்னு பார்க்குறேன். ஆனால் இது எல்லாமே ஒரு நெருக்கடி கொடுக்குதான். இதில் டெஃபினட்டா இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்து பேசணும் மீடியா. இப்போ நம்ம பேசின இந்த ஆங்கிள் இருக்குல்ல, திருமாவளவன் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் வேற, இப்போ கடைசியாக பேசியிருக்க விஷயங்கள் வேற. நம்ம ஆளுங்க இதுக்கு முன்னாடி அவர் பேசின விஷயங்கள் எப்படி டீல் பண்ணாங்களோ அதே மாதிரி இதையும் டீல் பண்ணுறாங்க.
இதுல இருக்க பொலிட்டிக்கல் சைடை மட்டும் டீல் பண்றாங்க. எதுக்கு திருமாவளவன் அவர்கள் இப்ப இந்த மாதிரி பேசுறார் அப்படின்ற மாதிரியே டீல் பண்றாங்க. இது அப்படிப்பட்ட சப்ஜெக்டே கிடையாது. திருமாவளவன் அவர்கள் இப்ப ரைஸ் பண்ணிருக்கிற இஷ்யூ சீரியஸான சோசியல் இஷ்யூ. இது டிவிகேவோட அப்ரோச்சே அவரு கேள்விக்குட்படுத்துறாரு. அவங்களோட பார்வையிலே தப்பு இருக்குன்றாரு. அவங்க எங்களை சமமா பார்க்க மாட்டேங்கிறாங்கன்றாரு. நாங்க இதுக்குள்ளதான் இருக்கணும்ன்றாரு. அப்படியான பார்வை அவங்களுக்கு இருக்குன்றாரு. ஸோ அப்ப இது சீரியஸான இஷ்யூ. அதனால நான் எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, நீங்க சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலா பிரச்சனை கொடுக்கறது ஒண்ணு, அதை தாண்டியும் பிரச்சனை கொடுக்குறாங்க இப்ப. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்த பிரச்சனைகள் அது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல். இது செகண்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயாச்சு. இது செகண்ட் லெவல் ஆஃப் அழுத்தம் வந்து இப்ப போடுறாங்க. அதாங்க இது வந்து என்னன்னா ஒரு பொருந்தா கூட்டணி தாங்க. தாவேகா கூட இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அவங்க கரெக்டான மேட்ச் கிடையாது. தாவேகாவோட அந்த கட்சிகள் எல்லாமே பாஜக எதிர்ப்பு கட்சிகள், தாவேகா திமுக எதிர்ப்பு கட்சி. ஸோ இது வந்து பெருசா ஜெல் ஆகாது இந்த கட்சிகள்லாம். என்ன கேட்டா நேச்சுரலான அலைன்ஸ் வந்து தாவேகாவுக்கு பிஎம்கே உள்ள கொண்டு வருது, பிஜேபி கொண்டு வருது. ஆமா, அதுதான் நேச்சுரல் அலைன்ஸ். ஆனா எடுத்தோன்னே அந்த பக்கம் போனா சிக்கலாயிரும். தாவேக்காவோட பொலிட்டிக்ஸுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்களும் திமுக எதிர்ப்பு கட்சிகள் தான். அதுதான் தாவேக்காவோட நேச்சுரல் பாலிடிக்ஸ். ஆனால் அதை எடுத்தா இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்ஸ் வந்து கையை விட்டு போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் அப்படியே அவங்களும் சிக்கலில் இருக்காங்க. ஸோ அதனால திருமாவளவன் அவர்களுக்கு நிறைய அதிருப்திகள் இருக்கு. ஏதோ ஒன்று டிமாண்ட் பண்ணுறாங்க, ஏதோ சில விஷயங்களை புஷ் பண்ணுறாங்க. அது என்னன்னு நமக்கு ஓப்பனாக தெரில. ஆனால் நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஓகே, பார்க்கலாம் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு. அடுத்ததாக வந்து இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், டிவிக்கே இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நார்த்தில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக் நியூஸாக பரப்பிட்டு இருக்காங்க. இங்கே பண்ணாத விஷயத்தெலாம் டிவிக்கே வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயம் இங்கே பண்ணவே இல்லை, ஆனால் அங்கே பண்ணிட்டாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆங்கில ஊடகம் எடுத்து அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இதை? இது நார்த்தில் மட்டுமா நடக்குது? நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆஃப் லைட் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஆதரிச்சு நார்த்தில் நிறைய வீடியோஸ் வரதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக திமுக ஆட்சி காலத்திலே பார்த்தோம்னா திராவிட மாடல் ஆட்சி வந்து தமிழ்நாட்டை ஏதோ பெருசாக எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அது எல்லாமே பார்த்தாலே நமக்கு தெரியும். மோஸ்ட்லி அதெல்லாம் பார்த்தோம்னா பெய்ட் கண்டென்ட். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நார்த்லேயும் இமேஜை டெவலப் பண்ணும், இமேஜை பூஸ்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அந்த விஷயங்கள்லாம் செய்யப்படுது. அதெல்லாம் நேச்சுரலாக பண்ணுற விஷயங்களே கிடையாது. நமக்கே பார்க்கும்போது என்ன நமக்கே தெரியாத விஷயங்கள் என்னெல்லாமோ அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நானே பார்க்கலையே என் ஊர்ல. அவங்க நடன ஆச்சு பூச்சுன்னு என்னெல்லாமோ பேசியிருக்காங்க தமிழ்நாடை பத்தி. எனக்கு தெரியாது, நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். நம்ம பார்க்காத நம்ம கேள்விப்படாத விஷயங்கள்லாம் சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க நார்த்தில் உட்காந்து. பயங்கரமா திராவிட மாடல் ஆட்சியை பத்திலாம் பாராட்டிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இந்தியன் பொலிட்டிக்ஸ் பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு கிராஸ் ரோட எட்டி இருக்கு. 2014 பிஜேபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 19 நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 19 பீக்கில் இருக்காங்க, 24 வீக் ஆகிடுறாங்க, 29 இன்னும் வீக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அங்கே முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு மேபி ஏற்படலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிஸுக்கு நிறைய வாய்ப்புகள் புதுசாக ஏற்படும். நம்மளும் ஆக்டிவான ரோலை வந்து நார்த்தில் ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கு நார்த் இந்தியன் பீப்புள் மத்தியிலையும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜை பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. திமுகவை பொறுத்தளவு நாங்கள் க்ரோத் ஓரியன்டான பார்ட்டி, நாங்கள் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பயங்கரமாக கொண்டு வருவோம், தமிழ்நாடோட எக்கானமியை பயங்கரமாக க்ரோ பண்ணிட்டோம். தாவேக்காவை பொறுத்தளவு அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. திமுக ரொம்ப கரப்டான பார்ட்டி, ஆனால் நாங்கள் மிஸ்டர் கிளீன். தாவேக்காவோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தோன்னா நாங்கள் கரப்ஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டோம். விஜய் அவர்களும் பேசுகிறாரு, அப்புறம் மினிஸ்டர்ஸுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. ஒன்றும் பெருசாலாம் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் பேப்பர்லலாம் பார்த்தோன்னா ஹெட்லைன் நியூஸாக வருது. கரப்ஷனில் ஈடுபடக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் நாங்கள் உடனடியாக பதவியிலேருந்து நீக்கிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண காமன் மேனுக்கு ஏதோ பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு போலே கரப்ஷனுக்கு எதிராக அப்படின்ற பார்வை. ஸோ தாவேக்காவுக்கு வேற ஒரு அப்ரோச் இருக்குது. இந்த குரோத் அந்த ஆங்கிள் இருந்து அணுகாமல் நாங்கள் கரப்ஷனை அடித்து காலி பண்ணிடுவோம், லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை கரெக்டாக வச்சுருப்போம், இந்த மாதிரியான ஒரு இமேஜை அவங்க மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இதெல்லாம் நார்த்தில் நடக்குதுனாலே
இவங்க அங்கே இமேஜ் பில்டிங் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நரேட்டிவ் பில்டிங் வேலையை பார்க்குறாங்க. அதுக்கு தேவையும் இருக்குன்றதான் என்னோட பாயிண்ட். அதுக்கான செலவுலாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், சும்மா எதுவும் நடக்காது. ஏன்னா இந்த இப்போ நார்த்தில் இருக்கவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை பாராட்டி பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? நான் பார்த்தேன் இந்த திமுக ஆட்சியில் தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்க திமுககாரங்கிட்ட பேசின ஒரு டோனில் பேசுவாங்கல்ல, சில டேட்டாஸ் அதெல்லாம் கொடுத்து பேசுவாங்க, அதே ஸ்டைலில் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த நியூஸ் ஆங்கர், இந்தியாவுடைய நியூஸ் ஆங்கர் அக்ஷிதா நந்தகோபால், அவங்களும் பார்த்தா அதான் சொல்றாங்க, ஒரே ஸ்கிரிப்ட் எல்லாருமே பேசுறாங்க, ஒரே தமிழில் வைக்கிறாங்க. ஆமா, ஒரே கண்டென்ட் தான். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி நீங்க ஒரு சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நான் தான் மேனேஜ் பண்றேன்னு வச்சுப்போம். நான் ஒரு 10 யூடியூப் ஆட்கள்கிட்ட பேசுவேன். என்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, நம்ம growth ஓரியன்டான ஒரு பார்ட்டி அப்படின்ற இமேஜை நீங்க கிரியேட் பண்ணுங்க நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ்நாடு க்ரோவிங், திராவிடியன் மாடல் இஸ் டேக்கிங் தமிழ்நாடு டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ், பயங்கரமான growth, அந்த எல்லாமே ஒரே ஆங்கிளில் தான் இருக்கும். ஸோ எல்லா தமிழ்நிலும் ஒரே பேட்டர்னில் இருக்குனாலே சென்ட்ரலைஸாக அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த வேலையை இங்கிருந்து அங்கே பண்ணுறாங்கன்னா சும்மா பண்ண மாட்டாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு சில லாபங்கள் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த பண்ணுறாங்க, அதுக்கான தேவையும் இருக்குன்னு தான் பார்க்குறேன். எனக்கு என்னமோ 29க்கு அப்புறம் இங்கே தமிழ்நாடு சீரியஸான ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நேஷனல் லெவல். ஆமாம், நேஷனல் லெவலில். ஏன்னா பிஜேபி இதுக்கப்புறம் பெரிய ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வீக்காக தான் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அதிகம் தான் ஆகும். மோடி ஃபேக்டர் 2014 19 இருந்த மாதிரி இருக்காது, அதுவும் கொஞ்சம் டவுன் ஆக தான் செய்யும். அப்புறம் சோஷியல் கோவலிஷன் இருக்குல்ல, பிஜேபியோட சோஷியல் கோவலிஷன், ஹிந்துத்துவா ஐடியாலஜி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணியிருக்கீங்க, அது கிராக் ஆக தானே செய்யும். இப்போ யூபிலாம் அதான் நடக்குது. உள்ளுக்குள்ள சாதிய முரண்கள் இருக்கும், சமூக முரண்கள் நிறையா இருக்கும், அதெல்லாம் மட்டுப்படுத்தி நீங்கள் சேர்த்துட்டீங்க. பட் போக போக அங்கேயும் கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும், அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ பிஜேபியோட கன்வர்ஷன் ரேட் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கு. 2014 அவங்களுக்கு இருந்த கன்வர்ஷன் ரேட் இப்போ இல்லை. 2014 அவங்களோட ஓட் ஷேர் கம்மியாக இருந்தாலுமே சீட் கன்வர்ஷன் அதிகமாக இருந்தது. 2024 ஓட் ஷேர் அதிகமாக இருந்தாலுமே சீட் கன்வர்ஷன் அது கம்மியாக இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்கு. 240 தான் வந்திருக்கு. ஆமாம், ஸோ சீட் கன்வர்ஷன் கம்மியாக இருக்கு. குறிப்பாக இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் கன்வர்ஷன் இல்லை. பட் எலெக்ஷனில் முக்கியமான விஷயமே இதுதான், இந்த உங்களோட சீட் கன்வர்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு தான் உங்கள் பார்ட்டி எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றதை கண்டுபிடிப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குறீன்றது முக்கியம் இல்லை. காங்கிரஸ் கிட்ட கூட தான் 20% ஓட்ஸ் இருக்குது, ஆனால் அது முக்கியம் இல்லை, சீட் கன்வர்ஷன் தான் முக்கியம். ஸோ உங்கள் பார்ட்டியோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்போ பிஜேபியோட எஃபிஷியன்சி கம்மியாகுதுன்னா காங்கிரஸோ பிஜேபியோ யாரோ ஒருத்தங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிஸோட தேவை இருக்கும். ஸோ அதனால இப்போ இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை பில்ட் பண்ணுறாங்க. மோடி அவர்களோட ஸ்ட்ராட்டஜி தான் அதெல்லாம். மோடி அவர்கள் குஜராத் மாடல் பில்ட் பண்ணாரு. குஜராத் மாடல்லாம் ஒன்றுமே கிடையாது. குஜராத்தில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் சிட்டி அகமதாபாத்தை எடுத்து பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணும். ஒரு சிட்டி எடுத்து நல்லா பெரிய பெரிய பில்டிங்லாம் கொண்டு வந்து நல்லா அட்வான்ஸாக ஃபோக்கஸ் பண்ணி பில்ட் பண்ணும். அதுக்கு பயங்கரமான ப்ரொமோஷன் கொடுக்கணும். ஒட்டுமொத்த குஜராத்துமே இப்படி தான் இருக்குன்ற இமேஜை கிரியேட் பண்ணிடணும். அவ்வளோதான், சிம்பிள். ஆமாம். அதுக்கப்புறம் மோடி அவர்கள் பார்த்தோன்னா 2010க்கு அப்புறமே அவரோட இமேஜை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கான ஆள்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் நான் பில்ட் பண்ண போகிறேன், இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லியாக பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் அப்படின்ற அந்த இமேஜை கிரியேட் பண்ணுறாரு. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பயங்கரமாக பேக் பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில். இப்பயும் அஃப்கோர்ஸ் இப்பயும் பண்ணுறாங்க, அப்பயும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மோடி அவர்கள் பவரை கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கும் பார்த்தோன்னா நாளைக்கு ஒரு கூட்டணிக்குள்ளலாம் நீங்கள் போக வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வேணும் இல்லை நார்த்தில் இருக்க மக்களுக்கும். தமிழ்நாடு கூடிய கட்சிகளை பற்றின புரிதல் அவங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது ரைட்டு பெரிய ஆட்கள் பாவீங்கன்ற ஒரு இமேஜை ஏற்படுத்தணும். அது ஓகே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து. பட் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட ஃபேக் நியூஸு அது இதுன்னு இங்கே தமிழ்நாட்டில் நம்ம கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே சொல்லவா வேணும், அங்கே ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அங்கேயும் என்னெல்லாமோ ஃபேக் நியூஸ் போயிட்டுருக்கு, மக்கள் முட்டாளாக்கப்படுறாங்க. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.